உஸ்தாத் தலைவரே ரொம்ப பயமா இருக்கு. ஏய் பப்பு, காலையில சும்மா டென்ஷன் பண்ணாத. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காதானே. கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடா. ஆனா தலைவரே இப்போ நம்ம எங்க போறோம்? ஏய் வாயை திறக்காத, பேசாம உட்காருன்னு சொன்னனா இல்லையா? சரியான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் எடுத்து வாயை மூடிட்டு வாடா, அடிச்ச கொண்டுடுவேன். ஆயில் தண்ணியில செக் பண்ணியா? சொல்ற வேலையை விட்டு செய்யலாம். ஏய் அப்பனா உன்ன என்னடா பண்ணி வச்சிருக்க? இதான் வண்டி ஓட்டுற லட்சணமா? கண்ண ரோட்ல வச்சு ஓட்ட மாட்டியா? பாத்தியா என்ன ஏன் பாக்குற? வெளியே வாடா, வெளியே வான்னு சொன்ன. பாரு என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, எப்படி ஆச்சு பாரு. சார் சாரி சார், தெரியாம விட்டேன் சார். இவ்வளவு பெரிய வண்டி முன்னாடி போது தெரியாத உனக்கு? கண்ண மூட்டு வந்து இடிச்சிட்டியா? நான் சரி பண்ணி தரேன் சார், எங்களுக்குன்னு கேரேஜ் இருக்கு சார். டேய் பப்பு சார், நான் பக்காவா ரெடி பண்ணி தரேன் சார். நீங்க இது என்ன உங்க புது டெக்னிக்கா? உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இரு வச்சுக்கிறேன், போலீஸ கூப்பிடுறேன். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். டேய் சும்மா வாயை மூடிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் அந்த வண்டி ஓரம் கட்டுறா. சார் சார் பிரச்சனை என்ன சொல்ல போற? வண்டி ஓரம் கட்டிட்டு சமாதானம் நம்ம பேச. நான் எதுக்கு ஓரம் வரணும்? சார் நான் தான் சொல்றேன் சார், உங்க வண்டியை நான் ரெடி பண்ணி தரேன் சார். சரி சொல்லு, என்ன பேசணும் சொல்லு. சார் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நீங்க மட்டும் எங்க கேரேஜுக்கு வாங்க. நம்ம பசங்க அவ்வளவு சூப்பரா வேலை செய்வாங்க சார், நம்புங்க. நீங்க எங்க அட்ரஸ் எடுத்துக்கோங்க. சரி சொல்லு. வண்டியை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். சொல்லு. எழுதுங்க சார், அட்ரஸ் எழுதிக்கோங்க. எழுதுங்க. எழுதுறேன் இரு. ஏய் போறம்போக்கே, எஸ்கேப் ஆவறியா? இருறாவுனா. போடா சீக்கிரம் போ. வண்டியை விட்டுட்டு போறானுங்க. இது யார் வண்டினே தெரியலையே, நடு ரோட்ல விட்டு போயிருக்காங்க. இது யார் வண்டி? வண்டியோட டிரைவர் எங்க? டோயிங் பண்றவன் இதை விட்டுட்டு போயிட்டான். என் வண்டியை வேற இடிச்சிட்டான். நல்ல வேளை அவன் போகும்போது போட்டோ எடுத்துட்டேன். அந்த டோ வேன் இருக்குல்ல, அந்த வண்டியை டோ பண்ணிட்டு வந்து அங்கேயே விட்டு போயிட்டு இருக்கானுங்க சார். வண்டி ஓனர் பேரு கிரானுங்க சார். நீ பேசுனீ அந்த ஆள்கிட்ட? அந்த ஆள் என்ன சொன்னாருன்னு நேற்று ராத்திரி வண்டியை யாரோ திருடிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த ஆள் காலையில லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. அதையும் செக் பண்ணிட்டேன் சார். வண்டியை கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்போ அந்த ஆள் எங்க இருந்தா? ஆபீஸ்ல தான் சார். நான் அந்த ஐ விட்னஸ் பார்ட்டிகிட்டே பேசிட்டேன் சார். அந்த ஆள் சொல்றத பார்த்தா உண்மை போல தான் இருக்கு. அப்புறம் இந்த டோயிங் ட்ரக் ஆளு, அந்த ஆளை பத்தி என்ன தெரிஞ்சது? என்ன சார், அந்த ஆள் பேரு வண்டி நம்பரு எல்லாமே டோட்டல் டம்மி. ஜிப் ஜாப்ன்ற பேர்ல எந்த கம்பெனியுமே இல்ல. அப்ப வேற ஏதாவது பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். நீ ஒரு வேலை பண்ணு, இங்க இருக்கிற எல்லா டோயிங் கம்பெனியோட டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணு சீக்கிரமா. சார் நாங்க சிஐடிஸ். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க சார். நானே உங்களுக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். அது எதுக்கு சார்? அது வந்து கடந்த சில நாட்களாகவே எங்கள் இடத்துல இருக்கிற டிரைவிங் எல்லாம் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்க. வேலை வருது, ஆனால் கஸ்டமர்ஸ் லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற? அதாவது சார், ஏதாவது ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ணுறதுக்காக கால் பண்ணுறாங்கல்ல, நாங்களும் உடனே அங்கே போயிடுவோம். ஆனால் சார் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த வண்டியை ஏற்கனவே யாரோ ஒரு டோயிங் ஆள் வந்து எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்க. என்ன இது? அது எப்படி நடந்திருக்கும்? அதான் எப்படின்னு தெரியல சார். அவங்க வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஆனால் ஒழுங்காக டெலிவரி கொடுக்கறதில்ல. வண்டியை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க சார். இந்த பொண்ணோட மரணம் 18லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. ஆனா பாடி அப்படியே தான் இருக்கு. இது இப்படிதான் நடந்திருக்கும்னு தயா ஏற்கனவே கெஸ் பண்ணி சொல்லிட்டான். வேற யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். தம்பி, உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்க கூட டாக்டர் சலோங்கியே இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை பார். என்னது? இதான் அவன் கையிலேருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். யாருது? யாரை நீங்க பிடிச்சிங்களோ அவனோட ஃபிங்கர் பிரிண்டா தானே இருக்கும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இப்ப கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மறையல. ரொம்ப நல்ல லீடு கொடுத்துருக்கீங்க சார். தந்துட்டேன்ல, அப்போ ஒரு வேலை செய். இதை எடுத்துட்டு போய் தேடி கண்டுபிடி. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாருதுன்னு பாரு. அதுக்குள்ள நான் இந்த அட்டாப்சியை முடிச்சிடுறேன். சார், நான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நம்ம கிரிமினல் டேட்டா பேஸில் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் சார். பாருங்கள், என் வண்டி பிவி ரோட் டர்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் டோயிங் ட்ரக் அனுப்பி வைக்கிறீங்களா? ஓகே, சீக்கிரமாக வந்துடுங்க ப்ளீஸ்.
மாம்சம் இது வரைக்கும் இவன் இந்த மாதிரி நிறைய கோல்மால் வேலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எலி மறுபடியும் பொறியில மாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் ஜாலியாக ஏதாவது பாரில் உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாம இங்கே வெயில்ல ஏசி போடாமல் உட்காந்துக்கிட்டு ஏன் சார் இப்படி வதங்கிட்டு இருக்கோம்? ரிலாக்ஸ் ஃப்ரெடி, அவன் கண்டிப்பா வருவான். மனுஷனுக்கு பேராசை வந்துருச்சுன்னா அதை அவனை சும்மா இருக்க விடாத. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பூர்வியோட வண்டியை யார் டோ பண்ண வராங்கன்ற. ஜூம் டோயிங் சர்வீஸா இல்லை முக்குந்தான் பார்க்கலாம். எலி தானா வந்து மாட்டுது. ஆக்சுவலி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஜெயம் டோயிங் சர்வீஸ். மேடம் அது நான் ஜெயம் டோயிங் சர்வீஸ்க்கு தான் கால் பண்ணேன். இது ஸ்பீட் ஆச்சே. மேடம் அதுவும் எங்களோட தான், இதுவும் எங்களோட தான். ஆமா மேடம், இதில் அட்ரஸ் எழுதுங்க, வண்டி எங்கே டெலிவரி பண்ணணும்னு எழுதுங்க. நீ அட்ரஸ் எழுதிக்கோ, நான் வண்டி ஃபிக்ஸ் பண்றேன். சரி சரி. பூர்வி கால் பண்ணது ஜிஎம் டோயிங் சர்வீஸ்க்கு. ஆனா வந்தது இவன் ஸ்பீட் டோயிங் ட்ரக். இந்த முகுந்த் இங்க எங்கேயுமே காணுமேடா. மேடம் நீங்கள் ஆட்டோவில் வந்துருங்க, நாங்கள் வண்டிக்கு முன்னாடி போகிறோம். ஆட்டோ. என்ன ஆச்சு? தெரியல மேடம், வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் ஆகும்? அது தெரியல மேடம், நான் வண்டியை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். மேடம் அது வந்து வண்டியோட இன்ஜினில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். உங்களை வேற ஆட்டோல அனுப்புவா? வேற ஆட்டோ எதுக்கு? நான் உன்னை கவர்மெண்ட் வண்டியிலே கூட்டிட்டு போறேன். மேடம் நான் என்ன தப்பு பண்ணேன் மேடம்? கொண்டு வந்துட்டேன் தலைவரே. அடேங்கப்பா மாஸ்டர், வண்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. வண்டியை கொண்டு வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அட நான் இருக்கும்போது எப்படி தலைவரே பிரச்சனை வரும்? தலைவரே செம்ம ஐஃபையான பொண்ணு, சூப்பர் ஃபிகர். கரெக்டா ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட ஏத்தி அமிச்சிட்டேன். அவனும் அங்க இருந்து போயிட்டான், நானும் இங்க வந்து சேர்ந்துட்டேன். என்னடா இதுக்கு மேல என்னண்ணா? யார் நீங்க? மேடம் உங்களுக்கு இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்களோ? அட்ரஸ்? நீங்களாம் யாரு? சேடிடா மாப்ள. எல்ரா வாங்கடா, இப்போ நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். போலாமா? வாங்க. என்ன சார், திருட்டு வேலை பண்ணி பண்ணி போர் அடிச்சு இப்போ கொலையில இறங்கிட்டீங்களோ? கண்ணாம்பூச்சி விளையானதெல்லாம் போதண்டா. அந்த பொண்ணு யாருன்றத மரியாதையா சொல்லு. அவளை எதுக்கு கொன்ன? சார் அது நான் அந்த பொண்ணு கொல்லல சார். சார் நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஒரு திருடன் தான். ஆனால் கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்லை சார். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் கால் பண்ணேன். அவர் சொல்றாரு அது தேவையே இல்லைன்னு. நான் தான் சொன்னதெல்லாம் ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன்னு. வண்டி மக்கர் பண்ணிருச்சு. அப்ப தலை மேல தூக்கிட்டா போக முடியும். இங்க பாருங்க பிரதர்,
வண்டி ரோட்லயே நின்றுச்சு. எப்படியாவது வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நானும் ட்ரை பண்ணேன். ஆனா அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நீங்க பேசுங்க, எங்க டிராப் பண்ணணும்னு கேளுங்க. வணக்கம் சார். சார் இதை எங்கே டெலிவரி கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு போங்க சார், நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம். இந்தாங்க சார். அந்த ஏதோ ஒரு வித்தியாசமான அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் சார். சிட்டிக்கு வெளியே எங்கேயோ ரொம்ப தூரத்தில். நானும் அதை பற்றி பெருசாக யோசிக்கல சார். எப்படியும் நான் அந்த வண்டியை கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறதில்ல. ஆட்டோ சார், நாங்கள் உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆட்டோவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஆட்டோ டிரைவரும் எங்களோட ஆளு தான். அவனுக்கு எதை எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். கஸ்டமரை கூப்பிட்டு ஆட்டோவில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவன் பிளான் படி ஏரியாவில் கொண்டு போய் அவரை விட்டுருவான். அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஒருவேளை கஸ்டமர் சந்தேகப்பட்டு கேட்டால் ஆட்டோவில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவான் சார். நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டான் சார். ஏன்னா அப்போ தான் கஸ்டமரால் எங்களை பிடிக்கவே முடியாமல் போயிடும். நாங்கள் நேராக கேரேஜ் போய் சேர்ந்ததுமே பிரமாதம் தலைவரே, சூப்பரான வண்டியை கொண்டு வந்திருக்கீங்க. வண்டி சும்மா வெண்ண மாதிரி இருக்குல்ல. டக்கு டக்குன்னு வண்டியை டிஸ்மேண்டல் பண்ண சீக்கிரம். ஒரு பயலுக்கு அடையாளம் தெரியக்கூடாது, ஓகேவா? உஸ்தாத், இது யாரு? அட எதை பாத்துற கத்துற பாப்பு? இந்த ஸோ இவன் தான் அந்த ஆளா? சார் இவனை தான் முகுந்த் ஸ்கெச் பண்ணி கொடுத்துருக்கான். இதை பார்த்து ஏதோ குழப்பமா இருக்குல்ல சார்? டவுட்டாக இருக்குது சார். இவன் என்னமோ மார்வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தாடி பாருங்க டம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அவளோட பேர் ஹேனா பவுலர். அப்புறம் இந்த பொண்ணை பற்றி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரிக்கா, இதை பாருங்க. இது இந்த பொண்ணு காலோட எக்ஸ்ரே. இதில் இந்த எலும்பை கொஞ்சம் கவனமாக பாருங்க. நோ அஃபென்ஸ் சார், அது எதுவுமே வளைஞ்சு நெளிஞ்சு இல்லையே. எக்ஸாக்ட்லி. அவளோட எலும்புகள் எப்படி இருக்கு பாருங்க. மெடிக்கல் டெர்மினாலஜியில் இதை பனியன்னு சொல்லுவோம். இந்த பனியன்ஸ் எப்படி நடக்குது? தயா, ரொம்பவே டைட்டான நீடில்ஸ் மாதிரி ஹீல்ஸ் இருக்கிற செருப்பு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செருப்பு அந்த விரலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். விரலெல்லாம் அப்படியே பெண்ட் ஆகி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், நெருக்கமாயிடும். காலோட கட்ட விரல் மற்ற விரலுங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். அதனால கட்ட விரலோட ஜாயிண்ட் இருக்குல்ல, அதாவது மெட்டடானிசோ ஃபெடானியல் ஜாயிண்ட், இந்த மாதிரி வளைஞ்சு போய் தான் இருக்கும். அப்படி இதில் என்ன சார் கஷ்டம்? அந்த மாதிரி ஷூஸ் போனோன்னு கம்பல்சரி என்ன? ப்ரொஃபஷனல் கம்பல்சரி. அவளோட வேலையில் கட்டாயமாக போட வேண்டி இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பெல்லி டான்சர்ஸ் இந்த மாதிரி ஷூக்களை தான் கண்டிப்பாக போட்டாகணும். கட்ட விரலுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். எக்ஸாக்ட்லி. அப்புறம் ஒரு பெல்லி டான்சர் குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் இந்த மாதிரி ஷூஸை கண்டிப்பாக போடணும். அதனால பெல்லி டான்சர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை எப்பவும் காமனாக இருக்கும். அப்போ பேலா டான்ஸ்ன்றது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். காஸ்மெட்டிக் சர்ஜரியோட ஒரு பகுதி அது. பெரும்பாலும் லேபரேட்டரிஸ்ல தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை யாராச்சும் தன்னோட பாடி பார்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, சொல்ல போனா பெருசா ப்ராமினெண்டா காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அப்ப அவங்க அந்த பகுதியில இந்த மாதிரி இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்கலானா சீக்ஸ், சின், ஹிப் அந்த மாதிரி. அப்படின்னா அவங்க கன்னத்துல அவங்க இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்களா? சரியா சொன்னேன். இந்த மாதிரி இம்ப்ளான்ட் பண்ண காரணத்தால எனக்கு அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுது. பாஸ், ஒவ்வொரு இம்ப்ளான்ட்லேயும் ஒரு ஸ்பெஷல் சீரியல் நம்பர் இருக்கும். அப்படிதான் இந்த பொண்ணோட இம்ப்ளான்ட்டோட சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இவளோட நம்பர் எங்கே போய் மேட்ச் ஆகுதுன்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில். அங்கே தான் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தனக்கு தேவையான இம்ப்ளான்ட்டை அவள் பண்ணியிருக்கா. அவங்க இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சார், இந்த இமேஜ் சீக் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது, அப்புறம் இது இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தது. அப்புறம் பாஸ், இன்னொரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பேஷண்ட்டும் தன்னோட இந்த இம்ப்ளான்ட்டுக்காக குறைஞ்சது வருஷத்துல ஒரு தடவையாவது தன்னோட பிளாஸ்டிக் சர்ஜனை கண்டிப்பா போய் பார்த்தாகணும். இதுல விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, அவ தன்னோட சர்ஜனை கடந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட பார்க்கல. அந்த ஆனா ரஷ்யன் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வச்சிருந்தா. அவன் கூட மாஃபியா ஃபெலோ. ஆனா தன் பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஆனாவோட உயிருக்கு ஆபத்து. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் போலீஸ் மீடியாக்கிட்ட அந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்கல. எல்லாம் நல்லதுக்கு தான். ரஷ்யாவிலேருந்து அப்புறம் வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பொது நேம், அந்த பொது எல்லாத்தோடையும் நட்டாலியா. ஸோ ஆனா இங்கே நட்டாலியாங்கிற பேரில் தங்கியிருக்கா.
Natalia, இந்தியாவுக்கு ஒரு 5 years before தான் வந்திருக்கா. இந்த ஊரில் இப்போ பேலே டான்ஸராக ஒரு பாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சாரி, வேலை செஞ்சுட்டு இருந்தா. எனக்கு என்ன தெரிஞ்சதோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தேங்க்யூ. இந்த நட்டாலியாவோட அட்ரஸஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? பங்கஜ், நட்டாலியாவை பற்றி அட்ரஸ் ஏதாவது தெரிஞ்சுதா? சார், நட்டாலியா அந்த வீட்டை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா சார். அவள் வேற ஏதோ இடத்துல போய் தங்கியிருக்கா இப்போ. என்னடா சொல்கிற, புது குழப்பமா இருக்கு. சரி, அந்த அட்ரஸ் என்னன்னு தெரியுமா? சார், அது அவளோட அட்ரஸை யாருக்கும் கொடுத்ததே இல்லை சார். அட என்னையா. சரி, புதுசாக எங்கே வேலை பண்ணாலும் அதை பற்றி தான் டீட்டெயில் கிடைச்சதா? சார், ஒவ்வொரு ஃபாரின் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட் இருப்பாங்க சார். ஆனாவோட ஏஜென்ட் வந்து முரளிக்குமார் போல இருக்கு. ரஷ்யன் உக்ரைன்லேருந்து எத்தனை பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் வராங்களோ அவங்க எல்லாரையும் மோஸ்ட்லி அவன் தான் சார் கூட்டிகிட்டு வருவான். ஏய் சரிப்பா, அட்ரஸ் கிடைச்சதா அதை சொல்லு. ஆமாம் சார், அவனோட ஆஃபீஸ் அட்ரஸை உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி, பட்டுன்னு அனுப்பு. ஓகே, சரி. வாட்? ஓ மை காட், எப்போ நடந்துச்சு? ஏறத்தாழ 24 மணி நேரம் ஆச்சு. திஸ் இஸ் ஷாக்கிங். ஆனால் நட்டாலியாவை யார் எதுக்காக கொள்ளணும்? ஸோ சச் அ நைஸ் கேர்ள். என்கிட்ட 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கா. ஷீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர். நீங்கள் அவகிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக பேசுனீங்களா சில பிரச்சனைகளுக்கெல்லாம்? அப்புறம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஆனால் கடந்த 2 வாரமாக அவள் டிஸ்டர்பாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போது நிறைய பேர் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்காக போயிருக்காங்க. நட்டாலி லாஸ்ட் மினிட்ல அந்த ஷூட்டுக்கு போக மாட்டேன்ட்டா. ஐ டோன்ட் நோ ஒய். நார்மலாக நட்டாலியா வேலைக்கு நோன்னு சொல்ல மாட்டா. சரி, இத்தனை வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கா. அவளோட பிரச்சனைகள் பற்றி இங்கே யார்கிட்டயாவது இல்லை உங்ககிட்ட ஷேர் பண்ணதே கிடையாதா? அவளோட ரூம்மேட் சோஃபியா, அவள் தான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமே. அப்புறம் நீங்க வேற ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா கடந்த சில நாட்கள்ல? சில நாளுக்கு முன்னாடி எனக்கு கோவால இருந்து ஒரு ஆளு கால் பண்ணியிருந்தான். ஹெவி ரஷ்யன் ஆக்சென்ட்ல பேசியிருந்தான். நட்டாலியாவை பத்தி கேட்டான். அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் நட்டாலியாவுக்கு கால் பண்ணேன். ஆனா அவ ஃபோன் எடுத்து பேசவே இல்லை. யார் அந்த ஆள், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார்? அவன் ஏதோ பேர் சொன்னானே, அலெக்சாண்டர். எஸ், அலெக்சாண்டர். நீங்க அவர்கிட்ட அப்புறமா ஏதாவது பேசுனீங்களா சார்? நோ. இந்த நட்டாலியாவோட அட்ரஸ் வாங்கிட்டு வாமா. நட்டாலியாவோட அட்ரஸ் தரீங்களா? ஷோர். பங்கஜ், ரஷ்யன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி அலெக்சாண்டருங்கிற ஆள் இந்தியாவில் தான் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. எங்கே தங்கியிருக்கான், எப்போ வந்தான், ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்டா. சார், அங்க நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா இருக்கே. கொஞ்ச நாளாக வீட்டில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், 5 பேப்பர்ஸ் இருக்கு. 5 நாள்? அப்போ சாகரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி இந்த நட்டாலியா வீட்டுக்கே வரலன்னு நினைக்கிறேன். சார், ஒருவேளை அவ அந்த அலெக்சாண்டருக்கோ இல்ல அவ ரஷ்யன் பாய் ஃப்ரெண்டுக்கோ பயந்து எங்கேயாவது போயிருக்கலாம்ல? பார்க்கலாம். எல்லா பொருளும் வச்ச இடத்துலயே இருக்கு. கைகளப்பெல்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. இந்த நட்டாலியாவோட மர்டர் இங்கே தான் நடந்திருக்கும்னு தோணுது எனக்கு. யாரு? காம் டவுன். மேம், நாங்க சிஐடி. ஆர் யூ சோஃபியா? எஸ். நட்டாலியாவை கடைசியா நீங்க எப்போ மீட் பண்ணீங்க? ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. நான் கொஞ்சம் அவுட்டோர் போயிட்டேன் ஃபார் ஷூட்டிங். அண்ட் நட்டாலியா அங்க வரல? எஸ். ஐ டோன்ட் நோ வை ஷி வாஸ் வெரி அப்செட். நான் ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்ளம்னு நினச்சேன். அவன் மூட சரி பண்ணுறதுக்காக புஷ்பி கூட குக் பண்ணேன். ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அது ஒரு யூரோப்பியன் டிஷ். இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் ரஷ்யா. லைக் சூப். We put some carrots, beetroot, potato, peanuts. Very tasty. நட்டாலியாக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவ அன்னைக்கு நிறையவே சாப்பிட்டா. ரஷ்யால கூட அவ சந்தோஷமா இல்ல. இந்தியா வந்து அவ சந்தோஷமா இல்ல. உங்களுக்கு அவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி ஏதாவது தெரியுமா?
கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவ பெருசா என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. ஐ திங்க் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கூட அவனுக்கு கூட அவ்வளோ டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஓகே, அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரு, ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்கா? எஸ், லக்ஷ் டிகோ மேன். அதனால தான் அவன் கூட அப்செட்ல இருந்தா போல இருக்கு எப்பவுமே. ஏன்? அவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை தான் போடுவாங்க. ஆல்வேஸ். அவ லக்ஷ் கிட்ட அடிக்கடி சொல்லுவா டிவோர்ஸ் வேணும்னு. ஆனால் லக்ஷ் சும்மா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். பட் அவ அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுத்ததே இல்லை. அப்படின்னா உங்க முன்னாடி தான் அவங்க சண்டை போட்டாங்களா? அவங்க சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? நோ. அப்புறம் நான் அவனோட ஒய்ஃபை கூட பார்த்துருக்கேன். அவங்க ஹைதராபாத் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தேன். நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்புறம் லக்ஷோட ஒய்ஃப் அங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் செட்டில் மத்தாலியாவை ரொம்பவே திட்டா. அன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. ரொம்ப வெரி பேட். ஐ சி. அந்த லக்ஷோட அட்ரஸ் இருந்தால் கொடுங்களேன் மேடம். நட்டாலியா கூட அஃபேரில் இருந்தல்ல, எத்தனை நாளாக இருக்கீங்க? 1 வருஷம் இருக்கும் சார். நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கலான் இருந்தோம். ரீசெண்ட்லி நான் இன்னொரு பங்களா கூட வாங்கினேன். நானும் பார்க்குறேன் நீ எத்தனை நாள் அந்த டான்ஸர் கூட இருக்க போறேன்னு. 6 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நட்டாலியாவோட ஏதாவது சண்டை போட்டிங்களா? ஆமாம், உண்மைதான். நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ கூட சண்டை போட்டிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நான் அவளை நல்லா அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டேன். எந்த பொம்பளை என் வாழ்க்கையை நாசம் பண்ணாலோ என்னால் நாசம் பண்ண முடியாதா? உனக்கு வேற என்ன தெரியும்? மற்றவங்க வாழ்க்கையை நாசம் பண்ண. ஒரு நிமிஷம். நேற்று ராத்திரி நட்டாலியா கொலை பண்ணப்பட்டிருக்கா தெரியுமா? கடைசியாக நீங்கள் அவளை எப்போ மீட் பண்ணி பேசுனீங்க? சார், அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் அவ என்னோட கால் அட்டன் பண்ணவே இல்லை சார். நேற்று ராத்திரி எங்கே இருந்தீங்க? நான் என்னோட புது பங்களால தான் இருந்தேன். கூட யாராவது இருந்தாங்களா? ஏதாவது ஐ விட்னஸ்? இல்லை சார், நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ நீங்கள்? நான் வீட்டில் தான் இருந்தேன், தனியா. சொல்லு பங்கஜ். அலெக்சாண்டர் மும்பை வரானா? எத்தனை மணிக்கு? Alexander? Yes. CID. Okay. How do you know Natalia? Why are you looking for? You work for Russian mafia? Why did you kill her? What? Anna செத்துட்டாளா? தமிழ் பேசுற? Very sad. I am police officer, Russian police department. This is my ID card. வேற லாங்குவேஜில் எழுதுறது அப்புறம் பேசுறது இந்த மாதிரி. இது பார்ட் ஆஃப் மை ஜாப். பட் ஆனால் எப்போ எப்படி? 24 மணி நேரம் ஆச்சு. அவளுக்கு யாரோ ஒரு ரஷ்யன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அவனை பற்றி தெரியுமா சார்? எஸ், ஆனாவோட கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாவுக்கு நட்டாலியான்ற பேர் கொடுத்தது நான் தான். அவள் சேஃப்டிக்காக கண்டினியூவாக அவள் கூட நான் இருந்தேன். I see. நீங்க வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா? லைக் டிட் யூ see something different? நோ, நான் இந்த ரூம்குள்ள வரவே இல்லை. இது நத்தாலியாவோட ரூம் தான். நட்டாலியாவுக்கு சமீபத்தில் ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அந்த கிஃப்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை. அபிஜித், கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, ஆனால் இதுக்குள்ள ஒன்றும் இல்லையே. இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன வந்துச்சுங்க? சார், ஐ ஹாவ் நோ ஐடியா. இந்த கிஃப்ட்டில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே நட்டாலியாவுக்கு ரஷ்யா ஞாபகம் வந்திருக்கு. ரஷ்யா? ஆக்சுவலி அவளோட ஒரு சில ஃபேவரட் மத்ருஷியோட டால்ஸ் இருக்கு ரஷ்யால இருந்து. பட் அவ இது இந்த மாதிரி ஏதாவது தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இது புதுசா இருக்கே. சாவி? இந்த
கீயை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், இது இந்த வீட்டு தானே தெரியல. இந்த டாலுக்குள்ள இந்த சாவியை மறைச்சிருக்காங்க. இது இதோட சாவியா இருக்கும். JMW, இது இந்தியன் கம்பெனி ஆச்சே. பங்கஜ், இதில் இந்த நம்பர் இருக்குல்ல, இதை வச்சு இந்த கம்பெனியில் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாரு. இந்த சாவியை யாருக்கு கொடுத்துருக்காங்க கேளு. சார், JMW கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீரியல் நம்பர் இருக்கிற லாக்அப் செட்டை ஜே ஹார்ட்வேருக்கு வித்ததா சொல்றாங்க. ஜே ஹார்ட்வேர்ல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த ஆர்டர் இந்த பங்களால இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டர் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சதா? என்னாச்சு? இல்ல சார், இங்க கார்பெண்டர் வேலை நடந்துட்டு இருக்கு சார். அந்த கார்பெண்டர் தான் கொடுத்தானா. பங்களாவோட ஓனர் யாருன்னு அந்த ஆளுக்கு தெரியல சார். புத்தம்புது பங்களா மாதிரி இருக்கு. வீட்டை நல்லா பார்த்து செஞ்சிருக்காங்க. ம். பியூட்டிஃபுல்லா சர்ச் ஆரம்பிங்க. என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தயா, இந்த இடத்துல பாரு, ஏதோ ஸ்டிக்கியா இருக்கு. சார், பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க. ஓனரா தான் இருப்பாங்க. அவன் வர வரைக்கும் காத்திருப்போம். எஸ்கேப் ஆகிடக்கூடாது, பிடிச்சே ஆகணும். லெவனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். My God. இங்க நிறைய ரத்தம் சிந்திருக்கு. ஆனா அவங்க தான் கொண்டு இருப்பாங்க போல இருக்க. சார், இந்த ரத்தக்கரை ஃப்ரிட்ஜை நோக்கி தான் சார் போகுது. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ரத்தக்கடை இருக்கு. அப்படின்னா கொலை பண்ண உடனே பாடியை இதுக்குள்ள வச்சு தான் ப்ரிசர்வ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் தயா. அதனால தான் ஆனா கரெக்டாக இறந்த டைமை நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. என்ன சார், ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருக்கான் போல இருக்க. வாங்க போய் பார்த்துடலாம். குளிச்சிட்டிங்களா? ஏதாவது ரத்தக்கரை பட்டிருக்கா என்ன? நட்டாலியாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆகலான்னு பார்த்தேன். அவளுக்கு ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, லக்ஸ்க்கு முன்னாடி நான் அவளுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னா அவள் என் கூட வந்துடுவான்னு நினச்சேன். அதான் அவளுக்காக இந்த பெரிய பங்களாவை வாங்கினேன் ஆஸ் அ கிஃப்ட். வீட்டோட சாவியை ஒரு ரஷ்யன் டால் கூட போட்டு வச்சு அவளோட வீட்டு வாசலே விட்டு வந்திருக்க. அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு அவளை வர சொல்லியிருக்கேன். போகாத, டோன்ட் கோ ப்ளீஸ். வாய்? இங்க பாரு, இந்த வீடு உன்னோடது. உனக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி தர கிஃப்ட் இது. ரொம்ப நல்லா இருக்கு. பட் வாய்? நட்டாலியா, ஐ லவ் யூ. வில் யூ மேரி மீ? Don't say it, please. You're like my father, okay? நான் அவளை கொல்லணும்னு நினைக்கல. அவளை ரொம்ப நேசிச்சேன். ஆனா
ஆனா ஒரு லெவலுக்கு மேல உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா வண்டி போற வழியில மக்கராயிடுச்சு. நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள வெளியே கூட்டம் சேர்ந்துருச்சு. என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. மிஸ்டர் முரளி, காதலை யாரும் கட்டாயப்படுத்தி வாங்கவே முடியாது. என்ன காரணமா இருந்தாலும் சரி, நீ பண்ணது பெரிய குற்றம்யா. அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைச்சே ஆகணும்.